திருச்சி மாவட்டம் முசிறி வடக்கு ஐத்தாம்பட்டியைச் சேர்ந்தவர் சிலம்பரசன். இவர் தனது நண்பர் குபேந்திரனுடன் இருசக்கர வாகனத்தில் தேநீர் கடைக்கு சென்றுள்ளார். அப்போது முசிறி துறையூர் சாலையில் அருகே சென்று கொண்டிருந்த போது துறையூரிலிருந்து வந்த ஆம்னி வேன் இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இதில் படுகாயமடைந்த சிலம்பரசனை அருகில் இருந்தவர்கள் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் போது வழியிலேயே சிலம்பரசன் பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் லேசான காயமடைந்த குபேந்திரன் முசிறி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். விபத்து குறித்து முசிறி காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழக வனத்துறை சார்பாக அனைத்து பகுதிகளிலும் பறவைகள் கணக்கெடுக்கும் பணி 2 நாட்கள் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக நீலகிரி மாவட்டம் குன்னூர் வனச்சரகத்திற்கு உட்பட்ட பரளியார் KNR மரப்பாலம், சிம்ஸ் பூங்கா ஆகிய பகுதிகளில் குன்னூர் வனச்சரகர் ரவீந்திரநாத் உத்தரவின்படி வனத்துறையினர் மற்றும் கோவை வனக்கல்லூரி மாணவர்கள் பறவைகள் கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்டனர். இதில் தென்மலை பகுதி மைனா, கழுத்தறுத்தான் குருவி, பச்சைக்கிளி, கொண்டை வளர்த்தான் குருவி, மலபார் பூங்குருவி, மரகதப்புறா போன்ற 17 வகை பறவைகள் உள்ளது கண்டறியப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் நகர் பகுதிகளில் மட்டுமின்றி பல்வேறு பகுதிகளில் சோலைக்குருவிகள் எனும் தனியார் அமைப்பு சுத்தம் செய்து வருகிறது. இந்நிலையில் இந்த அமைப்பினர் கொடைக்கானலில் சிட்டி வியூ பகுதியில் சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். இதில் வனப்பகுதியில் உள்ள பாட்டில்கள் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகள் ஆகியவற்றை சேகரித்தனர். மேலும் வனப்பகுதியில் குப்பைகளை கொட்ட வேண்டாம் என்று சோலைக்குருவி அமைப்பினர் கோரிக்கையும் விடுத்துள்ளனர். மேலும் சேகரித்த குப்பைகள் மற்றும் பாட்டில்கள் வைத்து யானை உருவம் வடிவமைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி தென்சங்கம்பாளையத்தில் முதல்வர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் விழா, உலக மகளிர் தினம் மற்றும் பல்வேறு துறை சாதனையாளர்களுக்கு விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தென்சங்கம்பாளையம் ஊராட்சி சார்பில் கோட்டூர் ஆனைமலை பகுதிகளில் உள்ள ஊராட்சி மன்ற தலைவர்கள், பேரூராட்சி மன்ற தலைவர்கள் மற்றும் சமூக சேவையில் சிறந்து விளங்கக்கூடிய தன்னார்வலர்களுக்கும் பல்வேறு துறை சாதனையாளர்களுக்கும் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. முப்பெரும் விழாவில் மகளிர் தின விழாவை ஒட்டி நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளில் தமிழ் மொழி குறித்து நடன நிகழ்ச்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. திருச்சி மாவட்டம் முசிறி வடக்கு ஐத்தாம்பட்டியைச் சேர்ந்தவர் சிலம்பரசன். விவசாயியான இவர் நேற்று முசிறி துறையூர் சாலையில் ஏற்பட்ட சாலை விபத்தில் உயிரிழந்தார். மேலும் கடந்த 3 மாதத்திற்கு முன்பு இவரது 9 மாத ஆண் குழந்தையும் உடல்நலக்குறைவால் உயிரிழந்தது. இந்நிலையில் மகனையும் கணவனையும் இழந்த விரக்தியில் இருந்த கலா வீட்டின் அருகில் உள்ள கிணற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற முசிறி போலீசார் கலாவின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு முசிறி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் சம்பவம் குறித்து வழக்கு பதிந்து தீவிர விசாரணை செய்து வருகின்றனர். கணவர் இழந்த துக்கத்தில் மனைவி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அக்கிராமத்தில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாடு உயர்நீதிமன்றங்களில் தமிழை வழக்காடு மொழியாக நடைமுறைக்கு கொண்டுவர வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி சென்னை எழும்பூர் ராஜரத்னம் விளையாட்டரங்கத்தில் கடந்த சில நாட்களாக வழக்கறிஞர்கள், சட்டக்கல்லூரி மாணவர்கள் உண்ணாநிலை போராட்டம் நடத்தி வருகின்றனர். இவர்களுக்கு ஆதரவாக இன்று ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் நீதிமன்ற வளாகம் முன்பு வழக்கறிஞர் சங்கத்தினர் சார்பில் 100க்கும் மேற்பட்டோர் பணிகளை புறக்கணித்து தமிழ் மொழியை வழக்காடு மொழியாக அறிவிக்க வேண்டும் என கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை பசுமலை பகுதியில் உள்ள தனியார் கலைக்கல்லூரியின் 29வது ஆண்டு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு. வெங்கடேசன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஒரு தனிநபருக்காக ஜாம்நகர் விமான நிலையத்திற்கு சர்வதேச விமான நிலைய அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். மேலும் மக்களுக்காக, மதுரைக்காக, தமிழகத்துக்காக இந்த அரசு இயங்க மறுக்கிறது என்று குற்றம் சாட்டிய அவர், இந்த அரசு யாருக்கானது என்பதை இந்த சம்பவம் தெளிவுபடுத்தியிருக்கிறது என்றும் கூறினார். வணக்கம். மதுரை எய்ம்ஸ் மார்ச் மாதம் கட்டுமானப் பணிகள் துவங்கும், டெண்டர் நிறைவடைந்து என்று நேற்றைக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறதாக ஊடகங்களில் எல்லாம் செய்தி வந்திருக்கிறது. இதே பதிலைத்தான் 6 மாதத்துக்கு முன்பு சொன்னார்கள். இந்த பதில் சொன்ன பொழுதே நாங்கள் கேட்டோம், ஏப்ரல் மேயில் தேர்தல் இருப்பதால் நீங்கள் மார்ச் என்று சொல்லுகிறீர்கள், இதுவே டிசம்பரில் தேர்தல் இருந்தால் நீங்கள் அக்டோபர் நவம்பர் என்று சொல்லியிருப்பீர்கள் என்று சொன்னோம். நாங்கள் கேட்ட கேள்வி, எப்பொழுது இப்போ வேலையை மார்ச்சில் துவக்குகிறார்கள் என்றால் பார் சார்ட், வேலை நிறைவேறுகிற ஒவ்வொரு கட்டம் என்று இருக்கிறது. இத்தனாவது கட்டத்தில் இந்த பணி நிறைவேறும் என்ற ஒர்க் பார் சார்ட் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் கேட்டோம். அதை இப்பொழுது வரை தரவில்லை. இப்பொழுதாவது ஒன்றிய அரசினுடைய சுகாதாரத்துறை மதுரை எய்ம்ஸ்க்கான பார் சார்ட்டை ரிலீஸ் பண்ணணும். வேலை நடைபெறுகிற வேலையினுடைய கட்டத்தை வெளியிடுகிற, அதை வெளியிட்டால் மட்டுமே மக்கள் நம்புவார்கள். இல்லை என்றால் தேர்தலுக்கான இன்னொரு நாடகமாகத்தான் அது இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஜாம்நகர் விமான நிலையத்தை சர்வதேசிய விமான நிலையமாக 10 நாட்கள் பயன்படுத்துவதற்கான அனுமதியும் அங்கீகாரத்தையும் ஒன்றிய அரசு கொடுத்திருக்கிறது. இது அதிர்ச்சியாக இருக்கிறது.
அவர் மதுரை விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக்க தொடர்ந்து 10 ஆண்டுகளுக்கு மேலாக மதுரையினுடைய அனைத்து அமைப்புகளும் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். மதுரையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நாடாளுமன்றத்திலே நான் பேசினேன். பிரதமர் மோடி அவர்களுடைய வாரணாசி தொகுதி விமான நிலையம் சர்வதேச விமான நிலையமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. பிரதமர் மோடி அவர்களுடைய வாரணாசி தொகுதியினுடைய விமான நிலையத்தை பயன்படுத்துகிற சர்வதேசிய பயணிகளின் எண்ணிக்கையை விட மதுரை விமான நிலையத்தை பயன்படுத்துகிற சர்வதேசிய பயணிகளின் எண்ணிக்கை 2 மடங்கு அதிகம். ஆனால் வாரணாசிக்கு கொடுக்கப்படுகிற அங்கீகாரம் மதுரை விமான நிலையத்துக்கு கொடுக்க மறுக்கப்படுகிறது. இப்பொழுது பார்த்தீங்கன்னா ஜாம்நகருக்கு கொடுக்கப்படுகிறது. யாருக்காக? ஒரு தனிநபருக்காக துடிதுடித்து இயங்குகிற அரசு மக்களுக்காக, மதுரைக்காக, தமிழ்நாட்டுக்காக இயங்க மறுக்கிறது. எனவே இந்த அரசு யாருக்கானது என்பதை வெட்ட வெளிச்சமாக காட்டுகிற ஒரு சம்பவமாகத்தான் இந்த நிகழ்ச்சியை நான் பார்க்கிறேன். முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் பிறந்தநாளை ஒட்டி சென்னை புரசைவாக்கத்தில் உள்ள மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் அமுதம் அங்காடி திறப்பு விழா மற்றும் கூடை பின்னும் தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திமுக அயலகாணி மாநில துணைச் செயலாளர் பருதி இளம்சுருதி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு சட்டப்பேரவை துணைத் தலைவர் கு பிச்சாண்டி மற்றும் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு ஆகியோர் கலந்து கொண்டு அமுதம் அங்காடி கடையை திறந்து வைத்து கூடை பின்னும் தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினர். தமிழ்நாடு உயர்நீதிமன்றங்களில் தமிழை வழக்காடு மொழியாக்க கோரி சென்னையில் நடைபெறும் பட்டினி போரை ஆதரித்து தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் காந்தி பூங்கா முன்பு இளைஞர் அரண் மற்றும் மக்கள் சனநாயக குடியரசுக் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாணவர் அரண் கார்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் இளைஞர் அரண் சிவன்ராஜ், மக்கள் சனநாயக குடியரசுக் கட்சி மாவட்ட செயலாளர் ராகவேந்தர் மற்றும் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக்க கோரி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி ஒன்றியம் கவரப்பேட்டையில் இயங்கி வரும் இந்திய குடிமக்கள் சமூக நல அறக்கட்டளை தமிழகம் மற்றும் ஆந்திர மாநில பகுதிகளில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கும், வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள மக்களுக்கும், வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் பல்வேறு வகையான நலத்திட்ட உதவிகளை செய்து வருகின்றனர். இந்நிலையில் தடாமண்டலம், தொண்டூர், எஸ்டி காலனியில் 200 பழங்குடியின மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இவர்களுக்கு உதவிடும் வகையில் அறக்கட்டளையின் தேசிய தலைவர் நளினி மாயா பள்ளி மாணவ மாணவிகளுக்கு எவர் சில்வர் தட்டு, எவர் சில்வர் டப்பா, நோட்டு, பேனா, ஸ்லேட், பென்சில், பல்பம் உள்ளிட்ட நலத்திட்ட பொருட்களை வழங்கினார்.